பின்னாடி தெரியுது. ஹாய். ஹாய். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாரு. பன்னார்கட்டா ஜூக்கு போய்க்கிருக்கோம் நம்ம. என்ன பார்க்க போறோம்? அங்க என்ன பார்க்க போறோம்? வனவிலங்குகள் தான். சிங்கம், புலி, கரடி. பெங்களூருக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபேமிலியோட விசிட் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல பிளேஸ். பஸ்ல வரீங்கன்னா கூட நீங்க மெஜஸ்டிக்ல இருந்து டைரக்டா சிங்கிள் பஸ் பிடிச்சி இங்க வந்துடலாம். டைரக்ட் என்ட்ரன்ஸ் கிட்டே உங்களுக்கு வந்து பஸ் பார்க்கிங் வசதி இல்லை. ஃப்ளைட்ல வந்தா ஃப்ளைட் நிப்பாட்ட இடம் இருக்கு. ஸோ ஜூவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. நமக்கு முக்கியம் சோறு தான், அதனால நாங்க சோற தூக்கிட்டு போறோம். வெக்கமே இல்லையடா. ஸோ ஜூல இருக்க சிங்கம் புலிக்கு சிக்கன் குழம்பும் தேங்காய் சாதமும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ புரட்டாசி மாசங்கிறதுனால அது சாப்பிடுமான்னு தெரியல, அதை மட்டும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. போய் கேட்டு பார்த்துட்டு கொடுக்க வேண்டும். மனுஷன் நம்மளே சாப்பிடுறோம், மிருகம் அது சாப்பிடாதா? ஆக்சுவலா 3 o'clock ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு உள்ள இந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க உள்ள போய் சுத்தி காமிக்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா ஃபேமிலியோட இங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகலாம். நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம். அங்க வந்து கிஃப்ட் ஷாப்லாம் இருக்கு. அப்புறம் வந்து லஞ்ச் பண்ணா கூட வெளியே பண்ணிக்கலாம். பட் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கூடயா தான் இருக்கும். ஸோ நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணோம் அப்படின்னா நாங்க பண்ண மாதிரி இந்த மாதிரி வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டே பண்ணலாம். அப்புறம் நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ரூமும் இருக்கு. சாமி இங்கேயே இப்போ லக்கேஜ் ஜஸ்ட் போல அந்த பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க, வந்தோடனே பார்க்கலாம் அடுத்து என்ன பண்றது. எதை போய் சாப்பிட போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஆர்டர் பண்ணி இதுல கொஞ்சம் ஊத்து. ஏன் தெரியும் இனிமே கத்தியாட்ட காட்டி சுத்ததிக்கா சிக்கன் தேங்காய் சாதம் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பாப்போம், சாப்பிட்ட பிறகு சொல்றோம் எப்படி இருக்குன்ட்டு. சோம்பேறி சிக்கன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு சமைச்சது. எலும்பு வந்து பாத்தீங்கன்னா நெய் சோறு. காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கு பிரணவி? நல்லா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. ருசிக்கலனாலும் பசிக்கா ஓகே. நல்லா இருக்கு. அங்க அனிமல்ஸ் தான் அந்த மாதிரி சேட்டை பண்ணும் பாத்தீங்கன்னா. எங்க கூட வந்த ஜீவன் அதே மாதிரி தான். அது எதற்கு பயந்துச்சு பாத்தீங்கன்னா டான் 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 டான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஆமா அவ்வளவுதான், சாப்பிட்டோம்ல. இதுக்கு தானே வந்தோம். ஏய், இதுக்கு பரிசு மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமேடா. இருந்திருக்கலாம். எப்பயும் போல இருக்க கூடாது. இதுக்கு சரி, இன்னைக்கு ஒரு சண்டே சொல்லிட்டு ஒரு அவுட்டிங் வரலாம்னு வந்தோம். இல்ல, கார்ல பெட்ரோல் போட்டு 7 பேர் கார்ல உட்கார வச்சு. டீசல் கார். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஏதோ ஒண்ணுடா, அதுக்கு எதுக்குடா இங்க வந்து சாப்பிடணும்? அதான் அங்க வீட்லயே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதானே. இயற்கை காற்று இதெல்லாம் வாங்க முடியாது. இயற்கை காத்துல சாப்பிடுறது. வந்தமா 4 பேர் சைட் அடிச்சோமா கிளம்பணுமா? சைட் அடிக்கிற அளவுக்கு இங்க எதுவும் நல்லா இல்லையே. பின்னாடி சைடு இருக்காங்க. எனக்கு தெரியாது, எங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். லவ் பண்றவங்களுக்கு அந்த லவ்வர் தான் ஃபிகர். ஆனா லவ் பண்ணாதவங்களுக்கு ஃபிகர் எல்லாம் லவ்வர். சைட் அடிங்க, சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் ஒன்லி பேட்ச். எனக்கு தெரிஞ்ச நாய் தான்டா இருக்கு. அதுதான் சொல்றேன்ல, ஆன்டிஸ்க்குலாம் தெரியாது. அப்ப எதுக்கு ஆன்டிஸ் கூட நின்றுக்க பிரணவி? ஏய், அது நான் பெத்த பிள்ளடா. டேய் மா, என்ன ஃப்ரீயா விடுமா, நான் இங்கேயும் ஓட மாட்டேமா. இதான் அந்த டிக்கெட்டு. பெரியவர்களுக்கு 120 ரூபாயும் சிறியவர்களுக்கு 60 ரூபாயும்.
நல்லா பாத்துக்கோங்க. நீங்களும் இந்த ஜூவை வந்து விசிட் ஏய் பண்ணுங்க. அது போயிட்டு வந்து சொல்லணும்டா. டேய் டயலாக மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. எல்லாம் 12 o'clock வந்திருந்தா நம்ம சஃபாரி வந்து போயிருக்கலாம். அப்படியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் என்ன பண்றது, நம்ம வந்து கிளம்புனதே 1:30 ஆயிருச்சு. சோ வந்து என்ன பண்றது, நம்ம ஓபன் ஜூ தான் போக முடியும். இதெல்லாம் போய் நம்பாதீங்க. எங்க கிட்ட காசு இல்லைங்க. ஓபன் ஜூக்கே காசு இல்லைங்க. வந்துட்டோம் ஜூக்குள்ள வந்துட்டோம். இதான் வந்து ஜூ கைஸ். வாங்க வாங்க ஜூக்குள்ள போலாம் வாங்க. டிக்கெட் ஆல்ரெடி எடுத்தாச்சு. டிக்கெட் எடுக்கல உள்ள வர மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வண்டியில நீங்க போகணும்னா வயசானவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வயசானவங்க வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்க பாத்துக்கோங்க. முதலாக ஆப்பிரிக்கனா செக்ஷன். அந்த இருக்கு பாருங்க நல்லா தானே பாருங்க. ஜூம் பண்ணி காமிங்கோ கேமராமேனு. பாருங்க நல்லா தானே பாருங்க. ஜூம் பண்ணி காமிங்கோ கேமராமேனு. பாருங்க நல்லா தானே பாருங்க. ஜூம் பண்ணி காமிங்கோ கேமராமேனு. இதுதான் ஜீப்ரா. தமிழ்ல என்னது? வரி குதிரை. நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. ஓகே, அடுத்து வாங்க போலாம். ரொம்ப நாள் ஆச்சோ, அழுக்கா இருக்கே வரி குதிரை. Five to 13 minutes of sleep in 24 hours. இதுதான் ஜீப்பா ஜிராஃபியா? இதுக்குதான் ஸ்கூலுக்கு போயிருக்கணும். கொஞ்சமா படிச்சுட்டா வந்திருக்கணும். எப்படிக்கா நீ எம்இ முடிச்ச? அப்புறம் எப்ப இன்ஜினியரிங் படிச்ச நீ? நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க. நீங்க தானே இதா ஜீப்பா ஜிராஃபியா அப்படின்னு கேட்டீங்க. ஜிராஃப் முதுகு சொரியணும்னா என்ன பண்ணும் தெரியுமா? காலை வச்சுக்கிட்டே கிறுக்கு இல்ல, அந்த நடுவுல ஒரு மரம் இருக்குல்ல, ஆமா, கயரா இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். அதுக்குதான் இத கட்டி விட்டுருக்காங்களா? அதனாலதான் நீ மிருகங்கள் படமா பாத்துக்கிருக்கீங்க. நல்லா படிச்சிருக்கடா, நல்லா படிச்சிருக்க. பாத்துருக்கடா மிருகங்கள் படத்தை. காமெடிங்கன்னு விஷயத்துங்களு பண்ணுன்னு பேர்ல என்னென்னமோ பண்றாங்கப்பா. இத்தனை நாள் இந்த நடிப்பெல்லாம் எங்கெங்க வச்சிருந்தீங்க? அது உள்ள இருந்துச்சு, அது எப்படி வெளியே கொண்டு வரதுன்ற ஒரு அந்த மீடியா இல்லாம நாங்க தவிச்சிட்டு இருந்தோம். அதனால இப்பதான் அதோட முதல் படியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். முதல் படி இப்படி எடுத்து வச்சிருக்கோம். அவரும் இந்த விலங்குகளை பூட்டி வச்சிருந்தாங்க, நாங்க இப்பதான் திறந்து விட்டு கூட்டிட்டு வரோம். அவர்தான் எங்க பாடி கார்டு. ஏதாவது மிருகம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அவரை பார்த்தாவே ஓடி போயிடும். அந்த ஜுராசிக் பார்க்ல படத்துல வர மாதிரி எல்லாத்தையும். இதுதான் டீரெக்ஸ் கூண்டு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டீரெக்ஸ் டைனோசர் வந்து ஏதோ பண்ண மான். நாங்க டீரு சொன்னீங்க, இங்க நாங்க புறா சுத்திட்டு இருக்கு. எங்க இருக்கு டீருக்கு தான் கூண்டு வச்சிருக்காங்க. பறவைகளுக்கு தாங்க சுதந்திரம். அதான் சுதந்திரமா இருக்கு. வாங்க போலாம். அவங்க ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, இந்த பிள்ளைய உள்ளத்துக்கு போடுங்க. இது அந்த ஜீவன்களா எல்லாத்தையும் திறந்து விடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைக்கு உள்ள போடுங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. பிரணவி, குரங்கில் இருந்தா மனிதர்களே பிறந்தார்கள். நல்லா இந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி நல்லா ஒரு 4 கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. அப்படியே போலாம்.
4 கால்ல தான் நடக்கும். நீ என்ன 2 கால்ல நடக்கிற? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாதுன்னு தான் அவங்க வெளியவேவும் பேப்பரா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் போடக்கூடாது. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னா காடுகளை பாதுகாக்க வேண்டாமா? நம்ம சுத்தமா வச்சுக்கிறோங்க. அத யாரு பேசுறது? அது அழிஞ்சு போனனால அது போட்டோ மட்டும் வச்சிருக்காங்க. ஸ்கூல் டைம்ல அவங்க எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க உங்க பேரண்ட்ஸ்? சொல்லுங்க. எங்க பேரண்ட்ஸ் வந்து எங்கேயும் கூட்டிட்டு போனது கிடையாது. உங்க பேரண்ட்ஸ் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருக்காங்களா? தேனிக்குள்ள ஜூ இருக்கா? ஆனா இயற்கை வாய்ந்த ஒரு இடம். அங்க எங்கிட்டு பார்த்தாலுமே காடுகளாக தான் இருக்கும். இயற்கை சூழ்ந்த இடம். ஸ்கூல் டைம்ல போயிருக்கீங்களா? ஐவி காலேஜ் டைம்ல ஐவி அதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எங்க போனீங்க? ஜூக்கு போனது இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒரு இடத்துக்கு போனா அது இப்ப வீடியோல சொல்ல முடியாது. இல்ல பரவாயில்ல தயா, சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸ் பாப்பாங்க, பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கும். சரி, இந்த சைடு போலாம் வாங்க. சொல்ற அளவுக்கு இல்லைன்னா அப்புறம் அது எங்க நீ போன? நாங்க கேட்க உங்க ஒய்ஃப் தான் கேக்குறாங்க. சொல்லுங்க, எங்க போனீங்க? ரகசியமாவே இருக்கு. போன மாசம் ஒரு இடத்துக்கு போனேன், அங்க போனீங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல இடம். என்ன பார்க்க போறோம்? விலங்க பார்க்க போறோம். வந்துட்டோம். டைகரா? சரி, லாஸ்ட் டைம் வரும்போது போட்டுருக்கு பாரு. ஏய், உள்ள இருக்கும். அந்தா அதுக்குள்ள கரடியா இருக்குமோ? டைகரா. போட்டோ அந்த அளவுக்கு எங்க மேம் சொல்லி தரல. டைகர் எங்க போச்சு? தூங்கிடுச்சா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிள்ளைக்கு பயந்துட்டு தான் உள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. உள்ள தூங்குதுன்னு நினைக்கிறேன் கோவக்குள்ள. இந்த மரத்தை கூட பாருங்க, சிங்கம் மாதிரி இருக்கு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு அடைச்சிட்டாங்க. ஏதோ வேலை பார்ப்பான், இல்ல வேற எதுல வச்சிருப்பாங்க. தனி குடிப்பா. இங்க ஒண்ணுமே இல்லையா? கோழியா? கோழியவ பார்க்க வந்தான். ஆஸ்ட்ரிச் அது ஏன் போகுது? இல்ல அது ஆஸ்ட்ரிச் தானே இல்லையா? உள்ள மிஷின் வச்சிருக்காங்க பாரு. அந்த சைடு இருக்கிறது என்னது? ஆஸ்ட்ரிச். அதான் அது ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் தமிழ்ல என்னது? இதோட மட்டும் என்ன கிளீன் பண்ணி தான் வரும். போய் பார்க்கணும். சில மிருகங்களே இருக்கிறப்ப நான் கூட அறிவு இருக்குன்னு நினைச்சேன். ஏய் வாங்கடா. அவங்க அம்மாட்டே போய் சொல்லுவோம். இங்க என்ன இருக்கு? ஏ தயா, தண்ணி Nice name. Keep it up. வாங்க போலாம். அடுத்து எப்ப பார்த்தா கைய கோர்த்துட்டே நடந்துட்டு இருக்கீங்க. அவங்க புது கப்பிள்ஸ்ங்க, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு ஜாலியா போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் என் பக்கத்துல இல்ல, அதனால நீங்களும் தனியா தான் வரணும். சுத்திக்கினேராக்கா மனசுல பெரிய நயன்தாரா பாரு. திரும்ப இப்பதானே சொல்றான் நயன்தாராவா?
மினி நயன்தாரா காய்ஸ் இவங்க தான். எல்லாருக்கும் அவங்கவுங்க நயன்தாரா இருக்கணும்னு விரும்பல, சிந்துஜாவா இருக்கணும்னு விரும்புறேன். ஓ கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. ஹாய் ஹைனா, நீங்க தான் விஜய் கூட நடிச்ச ஹைனாவா? போடா. தைரியம் இருந்தா என்ன தலையாட மாட்டேங்குது? ஹைனா ரொம்ப தூக்கத்துல இருக்கு போல. வாங்க அப்புறம் வந்து கூண்டுக்குள்ள உன்ன வச்சு சாப்பாடு. பேசாம நீங்களும் அங்க போய் ஸ்டே பண்ணி நம்மளும் நிறைய ஸ்டே இருக்கு பண்ணிக்கலாமா? இல்ல அதுக்குள்ள நிறைய இருக்கு. தினமும் பார்க்க வர்றதுக்கு வருது. அதோட பேரோட வருதுப்பா பாருங்க. கப்பலா வரீங்களா? பிரிச்சு விடுங்க. அங்க போய் பிரிச்சு விட முடியாது, என்னால குதிக்க முடியாது, இல்லன்னா பிரிச்சு விட்டுருவேன். நாயை பார்த்தாவே பயந்து ஓடுற கூட்டம். நல்ல காசு செய்யல. கடைசி வரைக்கும் நாயவே பார்க்க வைக்கிறேன். எப்ப இந்த புலி சிங்கத்தெல்லாம் காமிப்பீங்க? உள்ள ஒரு போட்டிங்கும் போலாம். அமௌண்ட் தான் இல்ல போற மாதிரி. போட்டிங்கோட என்ட்ரன்ஸ் தான் பாத்துக்கோங்க. போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் ஏதாச்சும் ப்ரொவிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஐ திங்க் இது வந்து ஹிப்போபொட்டாமஸோட இதுன்னு நினைக்கிறேன். நந்தியா இருக்கு பாருங்க. நீர் யானையா? இங்க நீர் யானை, அங்கிட்ட யானை. ரைனோசர். அங்க யானை எல்லாம் இருக்கு. அங்க யானை, இங்க நீர் யானை. இது என்னது? ஹிப்போபொட்டாமஸ். தண்ணிக்குள்ள அந்த ஹிப்போபொட்டாமஸ் தண்ணிக்குள்ள வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. கவர் பண்றவரே ஹிப்போபொட்டாமஸ் கோமா இப்பதான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருக்கு. இல்ல எங்க பார்த்தாலும் கப்பலா தான் இருக்காங்க, யாருமே தனியாவே இல்ல. என்னை இரிட்டேட் பண்றதுக்குன்னே இருக்காங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. சோ பாருங்க ஹிப்போபொட்டாமஸ் எவ்வளவு ஜாலியா தூங்கிட்டு இருக்கு பாருங்க. கூட கப்பலா தான் இருக்கு. சோ அது வாட்டர் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கு, இல்லைன்னா போயிருவேன் நானு. தெரியுமா? ஆல்கே. நாட் ஆல்கே. உனக்கு தெரியுமா கேமராமேன்? சொல்லுங்க, உங்களை தான் நிறைய படிக்க வச்சிருக்காங்க. ஹிப்போபொட்டாமஸ் போட்டது அது. எனக்கு தெரியும். மான் இவ்வளவு பெருசா இருக்குன்னு இன்னைக்கு தான் பாக்குறேன். அன்னைக்கு ஒரு வாட்டி கார்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சடனா முன்னாடி வந்துருச்சு. வைல்ட் லைஃப்ல போகும்போது இந்த மானுக்கு அங்க ஒரு குட்டி மான்லாம் இருக்கு. இந்த மானுக்கு ஏன் கொம்பு இல்ல? அங்க ஒரு குட்டி மான் இருக்கு பாரு. பாவம், அதுக்கு வளரல போல, பாதிலே கட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி இல்ல, அது ஆண் மான் பெண் மான் அந்த மாதிரி. கரெக்ட் பண்றதுக்கு என்ன ஃபிகரா? ஃபிகர் தான்டா. மானோட அழகான பெண் மான், ஆண் மான். நம்ம விசில் அடிச்சா ஃபிகரே கரெக்ட் ஆக மாட்டேங்குது. அது எங்க கரெக்ட்? blah blah blah.
யார் ஹஸ்பண்ட் யாரு வந்து எம்எல்ஏ ஒருத்தர் வளர்க்குறாரு யூஎஸ்ஏ வந்து ஒரு ஃபேமிலி. ஹைதராபாத் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இங்க வந்து உக்காந்துட்டாங்க. வயசாயிருச்சு, மூச்சு வாங்குது, நடக்க முடியல, கால் வலிக்குது, பசிக்குது, கூப்பிட்டு வந்து இப்படியா குடும்பப்படுத்துவாங்க? ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? நாங்க தான் சண்டே அதுமா சொன்னோம்ல வீட்லயே பிளாக் பண்ணலான்னு, நீங்க தானே வெளியே போலான்னு கூப்பிட்டு வந்தீங்க. வீட்டில் என்னத்த பிளாக் பண்ணுறதுன்னு இங்கே பார்த்தோம், இங்கேயும் ஒன்றத்தையும் கிளிக்கலன்னு இப்போ தானே தெரியுது.